வெல்கம் டு அவர் அகாடமி சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போறோம். இதில் உங்களுக்கு டெய்லி நடக்கிற இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட்ஸை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் வித் டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷன் இருக்கும். கண்டிப்பாக இது உங்களோட எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு ரொம்பவே சப்போர்ட்டாக இருக்கும். அதனால இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் கவனமாக பாருங்க. நீங்கள் இந்த கொஸ்டின்ஸை பிடிஎஃபாக டவுன்லோட் பண்ணிக்கணும்னா நம்ம அருண் அகாடமியோட டெலகிராம் சேனலில் ஷேர் பண்ணியிருக்கிறோம். அந்த டெலகிராம் சேனலுக்கான லிங்க்கும் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணி இந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி உங்கள் ப்ரிப்பரேஷனுக்கு யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்க, நம்ம இன்னைக்கான கொஸ்டின்ஸை பார்க்க ஆரம்பிக்கலாங்க. இந்த செஷன்ல நாம 01 February 2026 மிக முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் கேள்விகளை, நடப்பு நிகழ்வுகளை பார்க்க போறோம். இத அருண் சார் மற்றும் அருண் அகாடமியின் எக்ஸ்பர்ட் டீம் மெம்பர்ஸ் தயார் செய்திருக்காங்க. சமீபத்திய எக்ஸாம்ஸ்ல மற்ற ஜெனரல் ஸ்டடீஸ் டாபிக்ஸை விட கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து தான் அதிக கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு. ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட், நாம 7 டாபிக் வைஸ் கரண்ட் அஃபேர்ஸ் 2025 வீடியோக்களை பப்ளிஷ் செய்திருக்கோம். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்கை கிளிக் செய்து நீங்க அதை பார்க்கலாம். உங்களோட அப்கமிங் ரயில்வே, பேங்க், எஸ்எஸ்சி, டிஎன்பிஎஸ்சி, இன்சூரன்ஸ் மற்றும் பிற காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு இந்த செஷன் ரொம்ப முக்கியம். அதனால எல்லா கேள்விகளையும் அதற்கான விளக்கங்களையும் கவனமா கேளுங்க. ஏன்னா விளக்க பகுதியில் இருந்தும் சில கேள்விகள் நேரடியாக வர வாய்ப்பு இருக்கு. வீடியோவா பார்க்க தொடங்குறதுக்கு முன்னாடி அருண் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை ஹிட் பண்ணுங்க. அப்போதான் ரெகுலர் அப்டேட்ஸ் மற்றும் எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு பயனுள்ள கண்டென்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, இப்போ நாம ஸ்டார்ட் பண்ணலாம். கண்டிப்பா ஸ்டூடெண்ட்ஸ், நாம எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது ஃபேக்ட்ஸ் அப்படியே மனப்பாடம் பண்றதை விட அதுக்கு பின்னால இருக்கிற காரணங்களை, அதாவது வை அண்ட் ஹவ் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம். ஆமா, அது ரொம்ப முக்கியம். இன்னைக்கு நம்ம டிஃபென்ஸ் டெக்னாலஜில இருந்து என்விரான்மெண்ட் வரைக்கும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கேள்விகளை கவர் பண்ண போறோம். ரைட், அப்ப நாம முதல் கேள்விக்கு போயிடலாம். இது நம்ம நாட்டோட பாதுகாப்போட சம்பந்தப்பட்டது. கண்டிப்பா, சொல்லுங்க. Question 1. When is the Indian Coast Guard Day celebrated every year? இந்திய கடலோர காவல் படை தினம் ஒவ்வொரு ஆண்டும் எப்போது கொண்டாடப்படுகிறது? ஆப்ஷன் பி 01 February. 1 February. ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ இந்த February 1ஆம் தேதி கடலோர காவல் படை தினம் அப்படிங்கிறது ஒரு நேரடியான ஃபேக்ட். ஆமா. ஆனா இது ஏன் உருவாக்கப்பட்டது அப்படிங்கிற வரலாறு ஆக்சுவலா ரொம்பவே சுவாரஸ்யமானது. ஓஹோ, என்ன வரலாறு அது? 1970களில் பாத்தீங்கன்னா கடல்ல நடக்கும் கடத்தல், அதாவது ஸ்மக்லிங் பெரிய அளவுல ஒரு பொருளாதார பிரச்சனையா உருவெடுத்துச்சு. ரைட், அப்போ எமர்ஜென்சி டைம் வேற இல்லையா? எக்ஸாக்ட்லி. அந்த அவசர நிலை காரணமா 1977 ஆரம்பத்துல ஒரு தற்காலிக அமைப்பாக இந்த கடலோர காவல் படை உருவாக்கப்பட்டது. அப்போ எடுத்த உடனே இது பெர்மனன்ட் கிடையாது. இதை எப்படி முறையா கட்டமைக்கலாம்னு அனலைஸ் பண்றதுக்காக இந்திய கடற்படை மற்றும் விமானப்படை சேர்ந்து ஒரு கமிட்டி அமைச்சாங்க. அந்த கமிட்டி பேர் என்ன? நாகச்சௌத்ரி கமிட்டி. அவங்க தான் இதற்கான ஆலோசனைகளை வழங்கினாங்க. அதுக்கப்புறம் 1978ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 18 கடலோர காவல் படை சட்டம் 1978 மூலம் இது அதிகாரப்பூர்வமாக நாடாளுமன்றத்தில் அறிவிக்கப்பட்டது. ஒரு நிமிஷம், எனக்கு இங்க ஒரு டவுட் வருது. சொல்லுங்க. நம்ம கிட்டதான் ஏற்கனவே இந்தியன் நேவி இருக்கே, அப்புறம் ஏன் தனியா கோஸ்ட் கார்டுன்னு ஒரு படை தேவைப்பட்டது? கடல்ல 2 பேரோட வேலையும் ஒண்ணுதானே? சந்தேகம் தான். நேவி அப்படிங்கிறது முழுக்க ஒரு மிலிட்டரி அமைப்பு. அவங்க வேலை வெளிநாட்டு ராணுவ அச்சுறுத்தல்களை எதிர்கொள்வது. ஓகே, போர் வந்தா அவங்க பாத்துப்பாங்க. கரெக்ட். ஆனா கடல்ல நடக்கிற கடத்தல், மீன்பிடி படகுகளுக்கு உதவி பண்றது, கடல் மாசுபாட்டை தடுக்கிறது மாதிரியான தினசரி சேவைகளை செய்ய ஒரு தனி அமைப்பு தேவைப்பட்டுச்சு. அதனாலதான் இந்த கடலோர காவல் படை வந்துச்சு. ஆமா, இது ஒரு சிறிய படையா இருந்தாலும் கடலில், வான் மற்றும் தரை என 2 வழிகளிலும் மிகப்பெரிய பாதுகாப்பை இவங்க வழங்குறாங்க. இப்போ எனக்கு ரொம்ப தெளிவா புரியுது. இதை நான் ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் மூலமா சொல்லணும்னா, நமது வீட்டை பாதுகாக்கும் ஒரு செக்யூரிட்டி கார்டு எப்படி 24 மணி நேரமும் விழிப்போடு இருக்கிறாரோ, அதே போல நமது கடல் எல்லைகளை பாதுகாக்கும் அரண் தான் இந்த கடலோர காவல் படை. ரொம்ப ஆப்டான உதாரணம். அந்த செக்யூரிட்டி கார்டு மாதிரி தான் இவங்க எப்பவுமே அலர்ட்டா இருப்பாங்க. சூப்பர். இப்போ நமது நாட்டின் எல்லைகளை பாதுகாத்த பிறகு அடுத்தபடியாக நமது மக்களின் உணவு பாதுகாப்பை பத்தி பார்ப்போம். 2வது கேள்விக்கு போலாம். Question 2. What is the theme of the 6th National Crop Nutrition Summit scheduled to be held in Mumbai? மும்பையில் நடைபெற உள்ள 6வது தேசிய பயிர் ஊட்டச்சத்து உச்சி மாநாட்டின் கருப்பொருள் என்ன? ஆப்ஷன் பி Converge, Collaborate and Co-create. ஒருங்கிணைதல், ஒத்துழைத்தல் மற்றும் இணைந்து உருவாக்குதல். ஸ்டூடெண்ட்ஸ், எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த மாதிரி மாநாடுகள் பத்தி படிக்கும்போது அதோட தீம் ரொம்ப முக்கியம். கண்டிப்பா, தீம் அடிக்கடி கேட்பாங்க. ஆமா, இந்த 6வது தேசிய பயிர் ஊட்டச்சத்து உச்சி மாநாட்டின் கருப்பொருள் கன்வர்ஜ், கொலாபரேட் அண்ட் கோ கிரியேட்,
அதாவது ஒருங்கிணைதல், ஒத்துழைத்தல் மற்றும் இணைந்து உருவாக்குதல். இந்த மாநாடு எப்போ எங்க நடக்குது? இது மும்பையில் உள்ள நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் காம்ப்ளெக்ஸ்ல நடக்குது, பாந்திரா குர்லா பகுதியில. ஓஹோ, மும்பைலையா? ஆமா, பிப்ரவரி 5 மற்றும் 6 ஆகிய தேதிகளில் நடைபெறுகிறது. இதை யார் ஏற்பாடு செஞ்சிருக்காங்க? இந்திய நுண் உர உற்பத்தியாளர்கள் சங்கம், அதாவது இந்தியன் மைக்ரோ ஃபர்டிலைசர்ஸ் மேனுஃபேக்சரர்ஸ் அசோசியேஷன் தான் இதை ஏற்பாடு செய்துள்ளது. ஒரு நிமிஷம், விவசாய மாநாடு ஏன் மும்பைல, அதுவும் நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் காம்ப்ளெக்ஸ்ல நடக்கணும்? அது ஒரு ஃபைனான்சியல் ஹப் இல்லையா? அதுல தான் விஷயமே இருக்கு. இன்னைக்கு விவசாயம் அப்படிங்கிறது வெறும் வயல்ல விதைக்கிறதோட நிக்கல, அதுக்கு நிறைய தொழில்நுட்பம், முதலீடு தேவை. ஓகே, இங்க முக்கியமா அவங்க பேசுறது மைக்ரோ ஃபர்டிலைசர்ஸ் பத்தி. செடிகளுக்கு ஜிங்க், இரும்பு மாதிரியான நுண் ஊட்டச்சத்துக்கள் தேவை, அதை எப்படி மேம்படுத்தலான்னு தான் விவாதிக்கிறாங்க. ஓ ஐ சி. அந்த நுண் ஊட்டச்சத்துக்கள் சரியா கிடைச்சாதான் விளைச்சல் முழுமையா இருக்கும். இதை நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, ஒரு செடி செழிப்பா வளர நீர், உரம், சூரிய ஒளி என எல்லாம் இணைந்து செயல்பட வேண்டும். அது போலவே விவசாயமும் தொழில்நுட்பமும் ஒன்றிணைந்து செயல்படுவதை தான் இந்த கருப்பொருள் குறிக்கிறது. பெர்ஃபெக்ட். அந்த ஒருங்கிணைப்பு தான் இந்த மாநாட்டோட முக்கிய நோக்கமே. ரைட். இப்போ அடுத்த கேள்விக்கு போலாம். விவசாயம் செழிக்கவும் நாம் உயிர் வாழவும் நீர்நிலைகள் மிகவும் அவசியம் இல்லையா? ரொம்ப ரொம்ப அவசியம். எனவே அடுத்த கேள்வி நமது புதிய சதுப்பு நிலங்கள் பற்றியது. Question 3. Which 2 new wetlands were recently added to India's Ramsar list of wetlands of international importance? சர்வதேச முக்கியத்துவம் வாய்ந்த இந்தியாவின் ராம்சார் சதுப்பு நிலங்கள் பட்டியலில் சமீபத்தில் சேர்க்கப்பட்ட 2 புதிய சதுப்பு நிலங்கள் எவை? ஆப்ஷன் பி, பட்னா பறவைகள் சரணாலயம் மற்றும் சாரி தாண்ட். ஸ்டூடெண்ட்ஸ், இந்த ராம்சர் சைட்ஸ் டாபிக் ரொம்ப முக்கியம். இந்தியா சமீபத்தில் 2 புதிய சதுப்பு நிலங்களை ராம்சர் பட்டியலில் சேர்த்துள்ளது. அப்போ இப்போ டோட்டல் எவ்வளவு இருக்கு? இதன் மூலமாக இந்தியாவின் மொத்த ராம்சர் தளங்கள் 98 ஆக உயர்ந்துள்ளது. ஓகே, அந்த 2 புது இடங்கள் எங்க இருக்குன்னு சொல்ல முடியுமா? கண்டிப்பா. ஒன்று உத்தரப்பிரதேசத்தின் 8ஆம் மாவட்டத்தில் உள்ள பாட்னா பறவைகள் சரணாலயம். வெயிட், பாட்னா பறவைகள் சரணாலயம்னு பேர் இருக்கு, ஆனா அது உத்தரப்பிரதேசத்துல இருக்குன்னு சொல்றீங்க. பாட்னா பீகார்ல தானே இருக்கு. ஆக்சுவலா இதுதான் எக்ஸாம்ல ட்விஸ்ட் வைக்கிற இடம். பாட்னான்னு பேரை பார்த்ததும் பீகார்னு நினைச்சுக்க கூடாது, இது உத்தரப்பிரதேசத்துல இருக்கு. ஓஹோ, நல்ல பாயிண்ட். 2வது இடம் குஜராத்தின் கட்ச் மாவட்டத்தில் உள்ள சாரி தண்டு பகுதி. ரைட். நீங்க பீகார் பத்தி பேச்செடுத்ததால எனக்கு இன்னொரு கரண்ட் அஃபேர்ஸ் ஞாபகம் வருது. சொல்லுங்க. சமீபத்திய செய்தியா ஐஐடி பாட்னாவில் பீகாரின் முதல் பரம் ருத்ரா சூப்பர் கம்ப்யூட்டர் திறக்கப்பட்டுள்ளதையும் இங்க நாம லிங்க் பண்ணிக்கலாம். ஆமா, அதுவும் ரொம்ப முக்கியமான அப்டேட் தான். இப்போ இந்த ராம்சர் சைட்ஸ் ஏன் முக்கியம்னு பாத்தீங்கன்னா, சதுப்பு நிலங்கள் உலக அளவுல பல்லுயிர் பெருக்கத்துக்கு ரொம்ப அவசியம். இதை ஈஸியா புரிஞ்சுக்கணும்னா, மழைக்காலத்துல ஊருக்குள் வெள்ளம் வராம தண்ணீரை உறிஞ்சி தடுக்கும் பெரிய ஸ்பாஞ்ச் போல இந்த சதுப்பு நிலங்கள் செயல்படுகின்றன. எக்ஸாக்ட்லி, அந்த ஸ்பாஞ்ச் எஃபெக்ட் தான் நிலத்தடி நீரை காப்பாத்துது. ரொம்ப சரியான ரியல் லைஃப் எக்ஸாம்பிள். தேங்க்ஸ். இயற்கையை பாதுகாப்பது எவ்வளவு முக்கியமோ, பயணங்களின் போது மனித உயிர்களை பாதுகாப்பதும் அவ்வளவு முக்கியம். அடுத்தது ரயில்களுக்கான பாதுகாப்பு தொழில்நுட்பத்தை பார்ப்போம். கண்டிப்பா. Question 4. How many route kilometers of Kavach version 4.0 did Indian Railways commission in a single day, setting a new record? இந்திய ரயில்வே ஒரே நாளில் எத்தனை கிலோமீட்டர் தூரத்திற்கு கவச் பதிப்பு 4.0ஐ இயக்கி புதிய சாதனை படைத்துள்ளது? ஆப்ஷன் பி, 472.3 kilometers, 472.3 kilometers. இந்திய ரயில்வே ஒரே நாள்ல 472.3 கிலோமீட்டர் தூரத்திற்கு இந்த கவாச் சிஸ்டம் இயக்கி ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. ஒரே நாள்ல இவ்வளவு தூரமா? ஆமா, இது இந்தியாவின் மிக உயர்ந்த கவச் சாதனை. இதுக்கு முன்னாடி கோட்டா மதுரா பிரிவில் 324 கிலோமீட்டர் தூரம் இயக்கியதே சாதனையாக இருந்துச்சு. ஓ, அந்த பழைய ரெக்கார்டை இப்போ பிரேக் பண்ணிட்டாங்க. கரெக்ட். இப்போ இது மேற்கு, வடக்கு மற்றும் கிழக்கு மத்திய ரயில்வேல செயல்பட்டு வருகிறது. அது சரி, ஆனா இந்த கவச் 4.0 எப்படி வேலை செய்யுது? சும்மா ட்ரெயின்ல ஒரு பிரேக் மாற்றுறது தானே இது? இல்ல, இது சாதாரண பிரேக் கிடையாது. இது ஒரு டிஜிட்டல் ஆட்டோமேட்டிக் பாதுகாப்பு கவசம். ட்ரெயின் மோதாம இருக்க சென்சார்கள் மூலமா இது வேலை செய்யும். அதாவது டிரைவர் கவனிக்காம விட்டுட்டாலோ இல்ல எதிரே அதே ட்ராக்ல இன்னொரு ட்ரெயின் வந்தாலோ இது தானாகவே ஆக்ட் பண்ணும். கரெக்டா? ஆமா, துல்லியமா சென்சார் மூலமா வேகத்தை குறைச்சு பிரேக் போடும். இது நம்ம ரியல் லைஃப்ல ஈஸியா ரிலேட் பண்ணலாம். சாலையில் 2 கார்கள் மோதாமல் இருக்க ஆட்டோமேட்டிக்கா பிரேக் போடும் சென்சார் சிஸ்டம் இருக்கிறது அல்லவா? ஆமா. அது போல 2 ரயில்கள் மோதிக்கொள்ளாமல் இருக்க உருவாக்கப்பட்ட பாதுகாப்பு கவசம் தான் இது. ரொம்ப அருமையான ஒப்பீடு. இது மனித உயிர்களை காப்பாற்றுற ரொம்ப முக்கியமான சிஸ்டம். ரைட். ரயில்கள் இந்திய மக்களை இணைக்கின்றன என்றால் கலை மற்றும் சினிமா கலாச்சாரங்களை இணைக்கிறது.
திரைப்பட விருதுகளை பற்றிய முக்கியமான கேள்வி இது. போலாம். Question 5. Which film won the best film first prize for the year 2022 at the Tamil Nadu State Film Awards? தமிழ்நாடு மாநில திரைப்பட விருதுகளில் 2022ஆம் ஆண்டுக்கான சிறந்த திரைப்படத்திற்கான முதல் பரிசு வென்ற படம் எது? ஆப்ஷன் சி கார்கி. ஸ்டூடெண்ட்ஸ், தமிழ்நாடு மாநில திரைப்பட விருதுகள் பற்றின அப்டேட்ஸ் எக்ஸாமுக்கு ரொம்ப முக்கியம். இதுல 2022ஆம் ஆண்டிற்கான சிறந்த திரைப்படமாக கார்கி தேர்வு செய்யப்பட்டுள்ளது. ஓஹோ, கார்கி படத்துக்கு கிடைச்சிருக்கா? ஆமா, இதே படத்துல நடிச்சதுக்காக சாய் பல்லவிக்கு சிறந்த நடிகை விருது கிடைத்துள்ளது. அப்போ 2021ஆம் ஆண்டுக்கு எந்த படம் வாங்குச்சு? 2021ஆம் ஆண்டிற்கான சிறந்த படமாக சமூக நீதி மற்றும் அரசியலமைப்பு உரிமைகளை பேசிய ஜெய் பீம் வென்றுள்ளது. சூப்பர், ரெண்டுமே ரொம்ப ஸ்ட்ராங்கான படங்கள். ஆமா, இது மட்டும் இல்லாம பரியேறும் பெருமாள், அசுரன், கூழாங்கல், மாநகரம் ஆகிய சமூக தாக்கத்தை ஏற்படுத்திய படங்களும் இந்த விருதுகளை பெற்றுள்ளன. நீங்க சொன்ன இந்த லிஸ்ட பார்த்தாலே தெரியுது, சினிமா வெறும் பொழுதுபோக்காக மட்டுமே இல்லாம சமுதாயத்தில் நடக்கும் அநீதிகளை தட்டி கேட்கும் ஒரு விழிப்புணர்வு கருவியாக எப்படி வலுவாக மாறுகிறது என்பதற்கு இந்த திரைப்படங்களே ரியல் லைஃப் உதாரணம். கரெக்டா சொன்னீங்க. இந்த படங்கள்லாம் மக்களோட மனசுல ஒரு பெரிய விழிப்புணர்வை ஏற்படுத்துச்சு. அதுக்கு தான் இந்த அங்கீகாரம். ஓகே, அடுத்த டாபிக் போலாம். கார்கி போன்ற திரைப்படங்கள் பெண்களின் வலிமையை காட்டுகின்றன. நிஜ வாழ்க்கையிலும் பெண்கள் அரசியலில் புதிய உச்சங்களை தொடுவதை அடுத்த கேள்வியில் பார்ப்போம். ரைட், இது ரொம்ப முக்கியமான அப்பாயின்ட்மெண்ட் கேள்வி. Question 6. Who was appointed as the first woman deputy chief minister of Maharashtra? மகாராஷ்டிராவின் முதல் பெண் துணை முதல்வராக நியமிக்கப்பட்டவர் யார்? ஆப்ஷன் பி சுனேத்ரா பவார். ஸ்டூடெண்ட்ஸ், மகாராஷ்டிரா மாநிலம் உருவாகி 66 ஆண்டுகள் ஆன நிலையில் முதல் பெண் துணை முதல்வராக சுனேத்ரா பவார் பதவியேற்றுள்ளார். 66 வருஷத்துல முதல் முறையா? ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஆமா, இவர் மறைந்த NCP தலைவர் அஜித் பவாரின் மனைவி ஆவார். இவங்க வேற ஏதாவது அரசியல் பொறுப்புல இருக்காங்களா? ஆமா, மேலும் இவர் மாநிலங்களவை அதாவது ராஜ்யசபா எம்பியாகவும் உள்ளார். ஓகே, இந்த இடத்துல கூடுதல் தகவலா மகாராஷ்டிரா முதல்வர் தேவேந்திர பட்னாவிஸ் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. கண்டிப்பா ஒரு மாநிலத்தோட துணை முதல்வர் பதவி ஒரு பெண்ணுக்கு கிடைச்சிருக்கிறது பெரிய விஷயம். இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, ஒரு பெரிய கார்ப்பரேட் கம்பெனியில் நீண்ட காலமாக ஆண்களே ஆதிக்கம் செலுத்தி வரும் நிலையில் முதல் முறையாக ஒரு பெண் CEO ஆவது போல மாநில நிர்வாகத்தில் இது ஒரு மிகப்பெரிய வரலாற்று நிகழ்வாகும். ரொம்ப சரியான உதாரணம். இது விமன் எம்பவர்மெண்ட்டுக்கு ஒரு பெரிய மைல்ஸ்டோன். ரைட். இப்போ பெண்கள் ஒரு மாநிலத்தை வழி நடத்துகிறார்கள். அதே சமயம் நவீன தொழில்நுட்பங்கள் நமது ராணுவத்தை வலிமையாக வழி நடத்துகின்றன. மீண்டும் தேச பாதுகாப்பு துறைக்கு செல்வோம். ஓகே, டிஃபென்ஸ் டாபிக் போலாம். Question 7. With which US defense technology firm did the Indian Army sign an agreement for VBAT VTOL drones? VBAT VTOL dronesக்காக இந்தியா ராணுவம் எந்த அமெரிக்கா பாதுகாப்பு தொழில்நுட்ப நிறுவனத்துடன் ஒப்பந்தம் செய்துள்ளது? ஆப்ஷன் பி ஷீல்ட் AI. இப்போ அமெரிக்க பாதுகாப்பு தொழில்நுட்ப நிறுவனமான ஷீல்ட் AI உடன் இந்திய ராணுவம் ஒப்பந்தம் செய்துள்ளது. இந்த VBAT ட்ரோன்கள் அப்படின்னா என்ன ஸ்பெஷல்? இந்த ஆளில்லா விமான அமைப்புகள் அதாவது UAS இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட உள்ளன. வாவ், இந்தியாவிலேயே தயாரிக்க போறாங்களா? யார் பண்றாங்க? இதற்காக JSW டிஃபென்ஸ் நிறுவனம் $90 மில்லியன் முதலீட்டில் தெலங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் உற்பத்தியை தொடங்கியுள்ளது. ரொம்ப பெரிய இன்வெஸ்ட்மெண்ட். இந்த ட்ரோன்களுக்கு வேற ஏதாவது சாஃப்ட்வேர் ஸ்பெஷாலிட்டி இருக்கா? ஆமா, இந்த ட்ரோன்களில் ஹைவ் மைண்ட் ஆட்டோனமி சாஃப்ட்வேர் பயன்படுத்தப்படுகிறது. ஆட்டோனமி சாஃப்ட்வேர்னா அது சுயமாக செயல்படும்னு அர்த்தம் இல்ல? எக்ஸாக்ட்லி, ரிமோட் கண்ட்ரோல் இல்லாமலே அதெல்லாம் செயல்பட முடியும். சூப்பர். இதை நம்ம ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் மூலமா சொல்லணும்னா, வீடியோ கேம் விளையாடும் போது ஆட்டோமேட்டிக்காக சுயமாக செயல்படும் ரோபோக்களை பார்த்திருப்பீங்க. அது போலவே மனிதர்களின் உதவி இல்லாமலேயே சுயமாக முடிவெடுத்து செயல்படும் திறன் கொண்ட அதிநவீன கேமராக்கள் தான் இந்த ட்ரோன்கள். ரொம்ப கரெக்ட். இது மாடர்ன் வார்ஃபேர்ல நம்ம ராணுவத்துக்கு ஒரு பெரிய பலமா இருக்கும். அருமை. இப்போ ட்ரோன்கள் எந்த அளவுக்கு ஸ்மார்ட்டாக இருக்கிறதோ அதே அளவுக்கு வான்வழி தாக்குதல்களை முறியடிக்கும் நமது ஏவுகணைகளுக்கும் அப்டேட் தேவை. அதுதான் நமது இறுதி கேள்வி. ஓகே, லாஸ்ட் क्वेश्चन பார்த்துடலாம். Question 8. Which Bangalore-based company completed the upgrade of the Pechora surface-to-air missile system? Pechora தரைவான் ஏவுகணை அமைப்பை மேம்படுத்திய பெங்களூரைச் சேர்ந்த நிறுவனம் எது? ஆப்ஷன் பி Alpha Design Technologies Limited ADTL. Alpha Design Technologies Limited ADTL.
பெங்களூரை சேர்ந்த இந்த ADTL நிறுவனம் இந்திய விமானப்படையின் பெஷோரா அமைப்பை முழுமையாக டிஜிட்டல் மயமாக்கியுள்ளார்கள். ஓ, பழைய சிஸ்டம் டிஜிட்டலா மாத்திருக்காங்களா? ஆமா, இதன் மூலம் ஏவுகணைகள் செயல்படும் நேரம், அதாவது ரெஸ்பான்ஸ் டைம் ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும். அது போக வேற என்ன லாபம்? இலக்கை தாக்கும் துல்லியம், அதாவது அக்யூரசி மற்றும் பராமரிப்பு திறன் ஆகியவை பெருமளவு மேம்படுத்தப்பட்டுள்ளன. ஓகே, இப்போ எனக்கு இது ரொம்ப தெளிவா புரியுது. இதை நாம எப்படி ரிலேட் பண்ணலாம்னா, ஒரு பழைய மாடல் பட்டன் போனை லேட்டஸ்ட் சாஃப்ட்வேர் வசதி கொண்ட வேகமான ஸ்மார்ட் போனா மாத்துவது போல பழைய ஏவுகணை சிஸ்டத்தை டிஜிட்டல் முறையில் அதிவேகமாக செயல்படும்படி மாற்றியுள்ளனர். பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள். அந்த பட்டன் போனு எப்படி ஸ்மார்ட் போனா மாறிச்சோ அதே மாதிரி தான் இந்த பெசோரா மிசைல் சிஸ்டமும் இப்போ லேட்டஸ்ட் ஆயிடுச்சு. கிரேட். இந்த கேள்விகளும் தகவல்களும் உங்களுடைய எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு உதவியா இருக்கும் நம்புறோம். இது யூஸ்ஃபுல்லா இருந்தா கண்டிப்பா லைக் பட்டனை ஹிட் பண்ணுங்க. நீங்க ரயில்வே, பேங்க், SSC, TNPSC, இன்சூரன்ஸ் தேர்வுகளுக்கான கோச்சிங் கிளாஸஸ்ல சேர விரும்பினால் அருண் அகாடமி சேலமை தொடர்பு கொள்ளுங்க. மொபைல் நம்பர் 9994949322. உங்களுடைய எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு தேவையான பயனுள்ள தகவல்களை தொடர்ந்து பெற அருண் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்போதான் உங்களுக்கு ரெகுலர் அப்டேட்ஸ் கிடைக்கும். காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ற உங்க நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கும் இது உதவியா இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன்.